புண்ணியமாகப்பட்டது நடைபெற உள்ளது. ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் மகா கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது, அதாவது தீர்த்தம் விடும் பொழுது, அந்த ஒரு நிமிடம் ஆகப்பட்டது நாம் சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா, அதாவது 12 ஆண்டுகள் நாம் தினமும் காலையும் மாலையும் இருவேளையும் ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்த புண்ணியமாகப்பட்டது நமக்கு ஒரு நிமிடத்திலே கிடைப்பதாக வேதங்கள் எல்லாம் மூலாகமங்கள் எல்லாம் சிவாகமங்கள் எல்லாம் கூறுகின்றது. ஒரு கும்பாபிஷேகத்தை கண்ணால் கண்டு கழித்தாலே நாம் 12 ஆண்டுகளுக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்த புண்ணியமாகப்பட்டது நமக்கு கிட்டும் என்று வேதங்கள் எல்லாம் கூறுகின்றது, சிவாகமங்கள் எல்லாம் கூறுகின்றது. இந்த இடத்திலே நாம் தரிசனம் செய்யக்கூடியது, அதாவது அருள்மிகு பெரிய காண்டியம்மனுடைய மகா கோபுரம், அருள்மிகு அன்னமார் சுவாமியினுடைய மகா கோபுரம், மகாமுனி கருப்பண்ண சுவாமி, வாகனங்கள், வாகனாதிகள், பரிவாரங்கள், இந்த மாதிரி நிறைய கும்பாபிஷேகத்தை நீங்க கண்ணுல பார்க்க போறீங்க. ஒரு கும்பாபிஷேகத்தை கண்ணால் கண்டு தரிசனம் செய்தாலே 12 ஆண்டுகள் நாம் திருக்கோயிலுக்கு சென்று சுவாமியிடம் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு போகணும், நான் இன்னென்ன வேண்டுதல்களை எல்லாம் உன்னிடம் வைத்திருக்கின்றேன், இந்த வேண்டுதல்களை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு எப்படி நாம 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சுவாமி கிட்ட நடையாக நடந்த அந்த தெய்வத்துக்கிட்ட நாம் வேண்டணும் அப்படின்னோம்னால் 12 ஆண்டுகள், அதாவது தொடர்ச்சியாக நடந்து வழிபாடு செய்தால் நமக்கு என்ன வரம் கிடைக்குமோ, நம் குடும்பத்தில் உள்ள என்ன கஷ்டங்கள் எல்லாம் விலகணும், நான் இன்ன வரங்கள் வேண்டுதல்களை எல்லாம் உன்னிடம் வைத்திருக்கின்றேன், அந்த வேண்டுதல்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு 12 வருஷமா நடந்தாலும், அதாவது அந்த ஒரு நிமிடம் கும்பாபிஷேகத்துல தரிசனம் பண்ணோம்னா அந்த 12 வருடம் நாம் திருக்கோயிலுக்கு நடந்து சென்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்த புண்ணியமாகப்பட்டது நமக்கு ஒரு நிமிடத்திலே கிடைப்பதாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், சிவாகமங்கள் எல்லாம் கூறுகின்றது. அப்பேற்பட்ட திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இப்பொழுது மங்களம் பொங்க இனிதே நடைபெறவிருக்கின்றது. அதனால் பக்கவோடி பெருமக்கள் பெரிய காண்டி அம்மனுக்கு ஓம் சக்தி பராசக்தி என்றும், அருள்மிகு அன்னமார் சுவாமிக்கு அரோகரா என்றும் வணங்கி மனதால் வேண்டுவதையெல்லாம் எனக்கு எல்லா விதமான நலன்களையும் நீ அருள வேண்டும், வேண்ட வேண்டும் என்று அன்னையை வேண்டிக் கொண்டு இப்பொழுது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவாகப்பட்டது நடைபெற உள்ளது. அதனால் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி அரோகரா என்று மங்கள கோஷத்துடன் வணங்கி மனதால் நீங்கள் வேண்டிக் கொள்வதையெல்லாம் அருள்மிகு பெரிய காண்டியம்மனும் அன்னமார் சுவாமியின் இந்த நேரத்திலே நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக. சகலவாக்கியம் ஓம் தேவசத்வா Thank you.